டெய்லி சாம்பார், புளிக்குழம்பு, ரசம் இப்படி சாப்பிட்டு போர் அடித்து போயிடுச்சா, இப்படி ஒரு சாதத்தை செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. புதினா கொத்தமல்லி சாதம். வெல்கம் டு சரோஸ் கிச்சன். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இது எப்படி சமைக்க போகிறோன்றதை பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, ஒரு கைப்பிடி புதினா தலை, ஒரு கைப்பிடி மல்லித்தலை, 2 பச்சை மிளகாய், ஒரு 4 பூண்டு, ஒரு சின்ன பல் இஞ்சி. இப்போ இதை வதக்கி அரைச்சிக்க போகிறோம். நம்ம இந்த புதினாவை வதக்காமல் நீங்கள் செஞ்சிங்கன்னா ஒரு மாதிரி காரல் வரும். இது ரொம்ப நேரம் வதக்குனீங்கன்னா இந்த கலர் சேஞ்ச் ஆகிடும். அதனால் லேசாக இப்படி ஒரு வதக்குனாலே போதும். அவ்வளோதான். ஆஃப் பண்ணிடலாம். ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மல்லி புதினா இதை அரைக்கும் போதே கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு சாதத்தை, வடித்த சாதத்தை நல்லா உதிராக இது மாதிரி ஆற வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் கிளறும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக சீரகம் சேர்த்துட்டு அது கூடயே கடலைப்பருப்பு சேர்த்துக்கணும். இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச விட்டு இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 10 வெங்காயம், சின்ன வெங்காயம், அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சமாக சால்ட்டு சேர்க்கலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே சால்ட்டு சேர்த்துருக்கோம் இதில். இப்போது இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை இதில் சேர்த்துருவோம். இப்போ இதை வதக்கி விட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம இதை வதக்கி இருக்கிறதுனால ரொம்ப நேரம் இதை நம்ம வதக்க வேண்டியதில்லை. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. தேவையான அளவுக்கு சாதத்தை சேர்த்து கலந்துடலாம். அவ்வளோதாங்க. சூப்பரான ஒரு மல்லி புதினா சாதம் ரெடி. லாஸ்ட்டாக ஒரு டீஸ்பூன் நெய்யில் ஒரு 10 முந்திரி பருப்பு வறுத்து இதில் சேர்த்துருங்க. கலந்து விட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. சர்வ் பண்ணிடலாம். ஒரு ஆரோக்கியமான மல்லி புதினா சாதம் நம்ம செஞ்சுருக்கோம். மல்லியை பற்றியும் உங்களுக்கு தெரியும், புதினாவை பற்றியும் உங்களுக்கு தெரியும். உடலுக்கு இது எந்த அளவுக்கு நன்மை தரக்கூடியதுன்று நல்லா தெரியும். புதினா நல்ல பசியை தூண்டக்கூடியது. மல்லி பித்தத்தை போக்கக்கூடியது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.